இன்றைக்கு காலையில் நம்ம ரட்சிப்பு பிரகாசமடையணும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் எல்லாரும் பல வருஷத்து விசுவாசிகள், நாங்கள் பல வருடம் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு ரட்சிப்பின் செய்தியாக வேணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவை இந்த ரட்சிப்பின் செய்தி. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், அந்த தேவன் யாரு? இந்த வானம் பூமி இந்த உலகத்தை படைத்தவர், சிருஷ்டிகர்த்தர், இஸ் த கிரியேட்டர் காட். அவரை இருப்பதற்கு காரணம் சுய ஞானம். அந்த சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், நான் நேற்றைக்கு ராத்திரி காரில் இங்கே வந்து கொண்டிருக்கும் போது ஒரு இந்து மனிதர், ஒரு பிஸ்னஸ்மேன் என்னுடைய சபைக்கு தேடி போய் அங்கே என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்து அந்த ஃபோனை எங்ககிட்ட கொடுத்தாங்க. அம்மா அவங்களுக்கு நல்ல சுவிசேஷம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசினேன். அப்போ பேசும்போது அவர் சொன்னார், நான் வெப்சைட்டில் நிறைய சர்ச்சஸ் எல்லாம் தேடினேன், நான் உண்மையான ஆண்டவர் யாருன்னெல்லாம் நான் தேடி பார்த்தேன், எனக்கு கண்டுகொள்ள முடியலை. நான் சொன்னேன், ஆண்டவரை இதுவரைக்கும் தேடி கண்டுபிடிச்சவங்க இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. ஆனால் அவரால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆமென். நீங்களும் நானும் யாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்புறம் எல்லாரும் யாரு? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க சத்தமா. Man is searching for God but he is unable to find him out. மனுஷன் தேவனை தேடுகிறான், ஆனால் அவனுக்கு தேவன் தென்படவில்லை. சுய ஞானத்தினாலே, அறிவினால, தொழில்நுட்பம், டெக்னாலஜி, விஞ்ஞானம், சயின்ஸ், பிலாசபி, தத்துவம், இப்படிப்பட்ட அநேக விஷயங்களினால் உண்மையான ஆண்டவரை தேடினால் அவர் கிடைப்பாரா? கிடைக்க மாட்டார். அவர் நம்மை தேடி வந்தார். உங்களை என்னையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அவர் வந்து தேடி வந்து நம்மை மீட்டதுனால நம்மெல்லாம் தப்பி பிழைத்திருக்கிறோம். ஆக சுய அறிவினால, சுய ஞானத்தினால, சுய திறமையினால no one can find God. யாரும் தேவனை கண்டுகொள்ள முடியாது. ஆகவே அவர்கிட்ட நான் சொன்னேன், இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு போகும்படி உங்களை அறியாமலேயே இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்ததுக்கு காரணம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை தேவன் முன்குறித்தார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை போய் வீட்டில் வாசிங்க. அவர் உண்மைதான் ஐயா. ஏன் தெரியுமா? நம்ம தேடி தேடி பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மனித முயற்சியினால தேவனை கண்டுபிடிக்க முடியாது. மனித முயற்சியினால ரட்சிக்கப்படவும் முடியாது. மனித முயற்சியினால பரிசுத்த அடையவும் முடியாது. இது எல்லாவற்றுக்கும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா கிருபையினால மட்டும்தான் நடக்கும். அந்த கிருபை விசுவாசம். நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கு உங்களை இந்த ஆலயத்துக்கு முன்னால், இந்த சர்ச்சுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா அதுதான் கிருபை, அதுதான் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா, ஆமென். உங்களை என்னையும் ஒரு நாள் அதை போலதான் தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாரும் முன் அறியப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டு தேவனால் இன்றைக்கு மகிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம். ஒத்துக்கொள்றவங்க மட்டும் கைதட்டுங்க.
ஒரு அரசியல் கூட்டத்தில் ஒரு அரசியல் தலைவர் சொன்னால் விண்ணை பிளக்கும் அளவுக்கு கைதட்டுவாங்க. நம்ம கைதட்டியே ஆவியில் நிரம்பி பழகினவங்களுக்கு சோளத்தட்டையில் தட்டின மாதிரி தட்டுதான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வலித்து நிற்கிறோம் என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. கொதித்த எண்ணெயிலே மாவை போட்டால் அது அப்படியே பொங்கிரும். அதுபோல தேவனுடைய சமூகத்தில் ஒரு வார்த்தையை சொன்னாலே உங்க இருதயம் பொங்கணும். அப்பதான் உங்க இருதயம் ஆவியில் இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுய ஞானம் அங்க எடுபடாது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள இந்த சுய ஞானம் உள்ளே நுழைந்து விட்டது. அதனாலதான் ரட்சிப்பு மங்கி போய் கொண்டிருக்கிறது. The human wisdom, the human technology, the human science, மனுஷனுடைய விஞ்ஞானம், மனுஷனுடைய தத்துவம், மனுஷனுடைய திறமை, மனுஷனுடைய தாளந்துகள் ஆண்டவருக்கு அது உதவாது. சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் எப்போ ஒருத்தன் தான் முட்டாள், நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறானோ அப்பந்தான் அவனை கத்த தேடி வருவார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் இல்லாமல் ஒன்று நடந்துடட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அவனை போல இந்த உலகத்தில் ஒரு முட்டாள் யாரும் இல்லைன்னு தான் வேதம் சொல்லுது. அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, வாசிங்கம்மா, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்ப பிரசங்கம் என்னதுதான்? பைத்தியம்தான். அதனாலதான் இப்ப வர 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 ஈவன் பெந்தகோஸ்தே சபைகளிலும் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கறதுக்கு மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்க முடியல. 20 நிமிஷம், அரை மணி நேரம் அதற்குள்ள காலை கிளப்பிட்டு வெளியே ஓடிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவர்களோடு எப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது சாத்தான் அவர்களை அந்த இடத்திலிருந்து கேட்க விடாமல் வெளியே கிளப்பி வெளியே கொண்டு போயிடுவான். இந்த கன்வென்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து உட்கார்ந்தவங்க பொறுமையா உட்கார்ந்து ஆவியில இருந்து வார்த்தையை கேளுங்க, முழுமையா நீங்க ரட்சிக்கப்பட்டுருவீங்க. அல்லேலூயா. ஏன்னா பாவிகளுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்தோம். இப்ப ரட்சிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். இப்ப நம்மை இந்த ரட்சிப்புல தொடர்ந்து நிலைநிறுத்துறதற்கு ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கிறார்? பிரசங்கங்களை கொடுக்கிறார். அந்த பிரசங்கம் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது தேவனுக்கு பிரியமாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. முடிவு பரியந்த நிலைத்திருப்பவரே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரியவங்க ரட்சிப்பை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட நாள் தெரியாது. ரட்சிக்கப்பட்ட அன்று கர்த்தர் அவர்களோடு பேசின வார்த்தை மறந்து விட்டது. ரட்சிக்கப்படும் போது அவர்களுக்கு கிடைத்த அந்த பரவசம், அந்த மகிமையான அனுபவம் மறந்து போய்விட்டது. இன்னும் நிறைய காரியங்கள் உள்ள வந்து ரட்சிப்புக்கு மேலே குப்பைக்கு மேலே குப்பை விழுந்த மாதிரி எல்லாம் வந்து விழுந்து 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 ஏது காணாமல் போய் கிடக்கிறது. விசுவாசிகளின் ஊழியர்களின் ரட்சிப்பு காணாமல் கிடக்கிறது. சிலருக்கு அப்படி மங்கி இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே இந்த ரட்சிப்பிலே நம்மை பிரகாசிக்க பண்ண போகிறார். நம்முடைய ரட்சிப்பை தோண்டி எடுக்க போகிறார். அந்த ரட்சிப்பாகிய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை திரும்பவும் ஒரு முறை இந்த கன்வென்ஷன்ல ஆண்டவர் நமக்கு சொந்தமாக கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கம் வந்து பைத்தியம்தான். ஆனா அந்த பிரசங்கத்துல தான் விசுவாசிகளுக்கு ரட்சிப்பு இருக்கு. அல்லேலூயா.
அதனால தான் வாரம் வாரம் பேசுறாரு, உபவாச ஜெபத்தில் பேசுறாரு, காட்டேஜ் பிரேயர் மீட்டிங்ல பேசுறாரு. கர்த்தர் பேசினா ஜனங்களுக்குள்ள இருதயத்தில் தொடுதல் உண்டாகும். நாங்க பேசினா, எங்களுடைய ஹியூமன் விஸ்டத்தில் பேசினா ஒன்றும் ஆகாது, எதுவுமே ஆகாது, நடக்காது. ஏன்னா அது மண்டையோட போயிடும், அறிவோட போயிடும். அது ஆத்மாவுக்குள்ள உள்ள நுழையாது, இருதயத்துக்குள்ள போகாது. இருதயத்துக்குள்ள போக வைக்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். நீங்க உட்கார்ந்து, நாங்க பிரசங்கம் பண்றவங்க ஆவியில பேசினா மட்டும் போதாது. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் அனைவருமே ஆவியில இருந்தால்தான் இந்த வார்த்தை உங்களை கூர்மையாக்கும், உங்க மேல இருக்கிற துருவ நீக்கும், மங்கி போன ரட்சிப்பு பிரகாசமடையும். ஒரு வாரம் இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேட்கறதுனால அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய ரட்சிப்புல நீ களி கூறுவாய், உன்னுடைய ரட்சிப்பு பிரகாசமடையும், உன் முகத்தில் கலை உண்டாகும், உன் குடும்பத்தில் விருத்தி உண்டாகும். உங்கள் பிள்ளைகளை உங்களை பார்த்து மகிழ்வார்கள், உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் மகிழ்வீர்கள். அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட, வசனம் வாசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேச கூட்டுங்க. ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட, ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு ஊழியக்காரன் இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் எனக்கு வேணும்னு சொல்லி அதுக்காக காத்து கிடந்து தனக்குள்ளேயே தவிக்கிறார்களோ அவங்களுக்கு கர்த்தர் அதை தருகிறார். ஆங்கிலத்தில் groan within ourselves, நமக்குள்ளே groaning அப்படின்னா ஏங்கி பெருமூச்சு விட்டு தவிக்கிறதுக்கு பேர் தான் groaning. Jesus was groaning at the garden of Gethsemane. கல்வாரிக்கு போறதுக்கு முன்னால இயேசு அந்த கெத்சமனே தோட்டத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக அவர் அப்படி ஏங்கி தவித்து ஒரு ஜெபத்தை பிதாவுக்கு முன்னால ஏறெடுத்தார். அதனால அதுபோல நம்ம எல்லாரும் நம்முடைய ரட்சிப்பு, அதாவது சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம், இது ஒரு அழிந்து போகிற சரீரம், ஒரு மண். இந்த அழிந்து போகிற சரீரத்தில் சரியான மீட்பு கிடைத்தா வருக வரைக்கும் அல்லது உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரட்சிப்பில் நிலநிற்கலாம். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். இந்த ரட்சிப்பை நமக்குள்ளே காத்துக்கொள்ள இன்றைக்கு நம்ம வெகு பாடுபடுகிறோம். எல்லாரும் ஒன்றாக கூடி இந்த ரட்சிப்பில் நல்ல பிரகாசம் அடைவதற்கு பல லட்ச ரூபாயை இறைத்து கிருபாசனத்தில் அருமையான போதகர் இந்த கன்வென்ஷனை ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். ஸோ வருஷம் இப்படி ஒரு கன்வென்ஷன் நடக்குது. எதுக்காக அப்படின்னா இது ஒரு கொண்டாட்டம் அல்ல. இட் இஸ் நாட் அ செலிப்ரேஷன், but it is a revival, it's a renewing, it's a transforming power should flow through the word of God to everyone. வார்த்தையின் மூலமாக அந்த மறுரூபமாக்கும் வல்லமை, பிரகாசிக்கும் வல்லமை, நம்மை உருமாற்றும் வல்லமை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பாய்ந்து வருவதற்கான ஒரு தருணமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் இதில் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னு தவிக்காதவர்களுக்கு ரட்சிப்பு இருக்காது. அவங்க ஏற்கனவே ரட்சிப்பை தொலைச்சிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த கூர்மையான அந்த பக்தியின் ஜீவியம், பரிசுத்த நடக்கை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 25 வருடம். நான் ரட்சிக்கப்பட்ட 54 வருஷம் தாண்டிடுச்சு. இந்த 54 வருடத்துக்கு பிறகு நான் 2 ரொம்ப கவனமாக காத்து கொள்ள கர்த்தர்ட்ட கிருபையை கேட்டு தவித்து பாடுபட்டு இருக்கேன். அது ஒன்று என்னுடைய ரட்சிப்பு, இன்னொன்று என் மேல் இருக்கிற அபிஷேகம்.
எனக்கு இந்த ரெண்டை மட்டும் என்னை கடைசி வரை காத்து கொடுத்துருங்க ஆண்டவரே என்ற ஆண்டவர்கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 54 வருஷம் காத்து தந்துட்டாரு. ரட்சிப்பில் பழுதில்லை, அபிஷேகத்தில் பழுதில்லை. இந்த ரட்சிப்பு பிரகாசமாக இருக்கு. அந்த அபிஷேகம் நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் 1971-72 அந்த நாட்களில் இருந்ததை விட இன்னைக்கு இந்த அபிஷேகம் பல மடங்கு எனக்குள்ளே பெருகி இருக்கிறது. நான் அதை இழக்கலை. எதை இழந்தாலும் இந்த ரட்சிப்பை, இந்த அபிஷேகத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து விடக்கூடாது. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவாட்டிகள், they have lost the salvation. ரட்சிப்பை காணாமலாக்கி விட்டார்கள், தொலைத்து விட்டார்கள். ரட்சிக்கப்படும் போது இருந்த மனம் திரும்புதல், ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் இருந்த உணர்வு, மன்னிப்பு கேட்கும் சுபாவம், இதெல்லாம் இன்னைக்கு காணும். எங்க போச்சுன்னு தெரியல. காரணம், அவங்க இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள தவிக்கலை. அவங்க அது ஹார்ட் ஒர்க் பண்ணலை. அதற்காக ஆவியில் அவங்க வேதனைப்பட்டு ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்கலை. அப்படி போகிற போக்கில் அப்படி விட்ட மாதிரி பல காரியங்கள் உள்ளே வந்தது. ரட்சிப்பை நம்ம மங்கி போக விட்டு விட்டோம். அதை காத்துக்கொள்ள தவறி விட்டோம். யாரெல்லாம் தவித்தார்களோ, என் ரட்சிப்பு பயிரக்கூடாது என்று தவித்தார்களோ, அவர்கள்லாம் இன்னைக்கு அந்த ரட்சிப்பில் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனாலதான் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு வரைந்த ரட்சிப்பை இந்த சரீரத்தில் காத்துக்கொள்வது ஆவிக்குரியவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால், a great challenge. ரட்சிப்பை காத்துக்கொள்வது நமக்கு இன்னைக்கு பெரிய சவால். ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு சவால், விசுவாசிகளாகி உங்களுக்கு சவால். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். இந்த ரட்சிப்புங்கிறது நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. யாரும் வாங்கி கொண்டதை நமக்கு தரவும் முடியாது. இது மனுஷனுடைய பிரயாசத்தினாலும் அல்ல, தேவாதி தேவனுடைய கிருபையினாலே இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னாரு, அந்த சங்கீதக்காரன் சொன்னார், ரட்சிப்பில் களி கூறுகிறேன். ரட்சிப்பு நினைக்கும் போது கைதட்டி ஆவியில நிரம்பி களி கூறணும். அப்பதான் அந்த ரட்சிப்பு உனக்குள்ள புதிதாக இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். கிருபை கிருபை கிருபைனா, கிருபைனா என்னது? தகுதியற்றவர்களுக்கு, ஒன்றுக்குமே லாயக்கில்லாதவர்களுக்கு ஒன்றை தேவன் கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் கிருபை. நம்ம பாப்போம், இவனா ரட்சிக்கப்பட்டான், இந்த பொல்லாத மனுஷனா ரட்சிக்கப்பட்டான், இந்த கொலைகாரனா ரட்சிக்கப்பட்டான், இந்த வேசிக்கலனா ரட்சிக்கப்பட்டான். இவனையா ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. சர்ப்ரைஸா இருக்குல்ல, ஆச்சரியப்படுறோம்ல, அதுதான் கிருபை. நம்ம பார்வையில் ஒருத்தனை தள்ளி இருப்போம், ஆனா தேவ பார்வையில் அவனை தொட்டு தூக்கி அந்த அசிங்கத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டுருப்பாரு. அவன் ரட்சிக்கப்பட்டான்னா நமக்கு சமமா மாறி இருந்தான். அல்லேலூயா. ஆக தகுதியற்றவர்களுக்கு தேவன் அளிக்கிற ஒரு தகுதி தான். அது மனுஷனால் அந்த தகுதி வராது, அது தேவனால் வருகிற தகுதி. இது மனுஷனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் ரட்சிக்கப்பட்டதே ஒரு அதிசயம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் ரட்சிப்புல நிக்கிறோம் பாருங்க, அது அதை விட ஒரு பெரிய அதிசயம். எத்தனையோ பேர் ரட்சிப்பை தொலைச்சு பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. நான் இந்த 54 வருஷத்தில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், ஊழியக்காரர்களை பார்த்துருக்கேன். அவங்களும் ரட்சிப்பில் இல்லை, போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. பலர் வேசித்தனத்தில் போய் விழுந்துட்டாங்க. விசுவாசிகளை பார்க்குறேன், அவங்க ஒரு காலத்தில் மீன் மாதிரி துள்ளி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு சர்ச்சுக்கே போகிறதில்ல.
They lost their salvation. They lost the fellowship of God. அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனோடு ஒரு ஐக்கியம் கிடைப்பது அரிய சந்தர்ப்பம் அல்லவா? நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு முன்னால வந்து இயேசு நிற்கிறாருன்னா நம்ம என்ன பெரிய ஆளா? சொல்லுங்க, நம்ம பெரிய ஆளா? ஒண்ணு கழியாதவர்கள் நாம். நினைத்து கூட பார்ப்பதற்கு ஒரு புழு தகுதி கூட நமக்கு கிடையாது. ஆனா அப்பா இயேசுவே அப்படின்னு நம்ம கையெடுத்து ஆண்டவரை கூப்பிட்ட உடனே அவர் மகளே மகரே என்று உங்களுக்கு நடுவில் வந்து நிற்கிறார். அப்ப நீங்க எவ்வளவு சிலாக்கியம் பெற்ற ஜனம்! அல்லேலூயா! உங்களையே நீங்க டீக்ரேட் பண்ணாதீங்க. உங்களையே ஒரு தகுதி இழந்து பார்க்காதீங்க. தகுதி இல்லாதவங்க தான். ஆனா கர்த்தர் அவருடைய இரத்தம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. அவர் நம்ம கூப்பிட்ட உடனே அவர் நமக்கு முன்னால வந்து நிற்கிறாரு. இதை விட ஒரு பெரிய பிரிவிலேஜ், பாக்கியம் எது? அந்த நம்பிக்கையில தாங்க நாம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா! இந்த கிருபைக்கு ஒரு விளக்கம் சொல்றதுக்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவனும் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு, இவனும் பக்கத்தில் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான். அப்போ அவனை பார்த்து அவன் ஆண்டவர்கிட்ட முதல்ல பேசினான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என் அடியேனை நினைத்தருளும். உடனே அவர் என்ன சொன்னாரு? இன்றைக்கு tonight you will be with me in paradise. இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசியில் இருப்பாய். அதுக்கு பேர் தான் கிருபை. எல்லாரும் அவனை எப்படி பார்க்கிறோம்? திருடன், கலவரக்காரன், மரண தண்டனைக்கு ஆளானவன் அப்படி பார்க்கிறோம். ஆனா அவன் ஏசுநாதர், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்த என்ன தெரியுமா? ஒரு 2 கள்ளன், ஒருத்தன் வலப்பக்கம் ஒருத்தன் இடப்பக்கம். அந்த மரண நேரத்தில் யாரோட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது? சத்தமா சொல்லுங்க. அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து அநேக பரிசுத்தவான்களோடு இருக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பை கொடுத்தார். நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில் பிரகாசிக்கிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஒரு காரணம். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா! லேபியர் முகாம் நடத்தும் போது நம்ம ஐசக் கிறிஸ்டியான் ஐயா வருவார். ஒரு 2-3 நாள் தங்குவார். அவருக்கு ரூம் போட்டுட்டு, பசங்க ரூம் இருக்குது சகுந்தலா ஹோட்டலில், நீங்கள் தங்குங்கன்னா நீங்கள் எங்கே பிரதர் தங்குவீங்கன்னாரு. பசங்க, நான் மேடையில் படுத்திருப்பேன், உங்கள் பக்கத்தில் எனக்கு ஒரு பாய் தலையணை போடுங்க பாரு. பாஸ்டர், உங்களுக்கு எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் ரூம் போட்டிருக்கு பாஸ்டர், நீங்கள் அங்கே போய் தங்குங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ராத்திரி எல்லாம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படி படுத்து கிடப்போம். நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அன்றைக்கு அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல. ஆனால் அப்படியெல்லாம் அவங்க பக்கத்தில் இருக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு தருணம் இருக்குது பாருங்க, அதுதான் நம்ம இன்றைக்கு காப்பாற்றி வைத்திருக்கிறது. வேலூரில் நெல்லையாரோன்னு ஒரு பெரிய பரிசுத்தவர் இருந்தார், ஒரு பாஸ்டர். அவர் இதை மாதிரி பெரிய கோட்டை மைதானத்தில் பெரிய கன்வென்ஷன் நடத்துவார். எங்கள் பாஸ்டர் ஐயா வருஷம் அங்கே போய் பேசுவாங்க. அவர் இடத்துல ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ஒரு மாதம் அவர் சபையில் போய் தங்கியிருந்தேன். இப்போ ராத்திரி வால் போஸ்டெல்லாம் ஒட்டிட்டு ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து அவருக்கு பக்கத்தில் தான் படுத்திருந்து காலையில் எந்திரிச்சு பேசிகிட்டு இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களோடு பழகுவதற்கு ஈஸியாக நெருங்கிட முடியாது, அது வேற விஷயம். ஆனால் அவங்களோடு நெருங்குவதற்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அல்லல் தட்டிடாதீங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான்லாம் பரிசுத்தவான்களோடு பழகுனதுக்கு எப்படி பழகுவேன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பணிவிடை செய்கிறதுக்கு நான் என்னை தகுதிப்படுத்துவேன். அது அவங்களுக்கு தேவையில்லைன்னா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒன்று, துணியை துவைத்து கொடுக்குறதோ, காலை பிடிக்கிறதோ, அவங்களுக்கு உதவி செய்கிறதோ, அல்லது பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய்படுற ஏதோ சம்திங், ஐ வில் டூ இட் ஃபார் தெம். அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க, பாஸ் மனோகர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாத அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கான ஆசீர்வாதம் அங்கே சேர்ந்துருக்கும். அது யார் கொடுத்தது? பெரிய பெரிய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அந்த யாருக்கு அருகில் போகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அதை நழுவ விட்டுறாதீங்க, எழுதி வைங்க. எத்தனை பேர் பேனா டைரி அல்லது நோட் புக்கோட வந்திருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் மைண்டா எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றையும் குறித்து வைக்கணும். இந்த கன்வென்ஷனில் ஒவ்வொரு செய்திலையும் ஆண்டவர் என்ன பேசினார் அப்படியே சும்மா அப்படியே வாய் பார்த்துட்டு அப்படியே போனீங்கன்னா இதில் ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு கிடைக்காது. சர்ச் ஃபார் வேர்ட்ஸ், த டிவைன் வேர்ட்ஸ். தெய்வீக வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் கிடைக்கிறதற்கு தேடுங்க. இந்த பிரசங்கத்தில் எந்த வார்த்தை எனக்கு தேவை? அநேகர் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் எல்லா வார்த்தையும் போய் சேராது. ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுப்பார். அந்த வார்த்தை தான் உனக்குள்ளே அக்கினியை பிறப்பிக்கும் வார்த்தை, தேவ மகிமையை கொண்டு வரும் வார்த்தை, உன்னை சீர்படுத்தும் வார்த்தை. இந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிங்க. ஆமென். எந்த செய்தி கேட்க போனாலும் ஒரு நோட் புக்கு, பேனா, பைபிள் இல்லாம போகாதீங்க. அதெல்லாம் இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் பேசுறத காது கொடுத்து கேட்டு எழுதி வைத்து அடுத்து உங்க தனிஜபங்கள்ல இந்தந்த காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும். இந்த திருடனுக்கு ஒரு கடைசியில் ஒரு சான்ஸ், அதுக்கு பேர் தான் கிருபை. எல்லாம் தப்பு பண்ணி எடுத்து தண்டனை வாங்கிக்கிட்டு போய் நீ சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான். அந்த நேரம் ஆண்டவர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். அவன் சொன்னான், ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் வரையே நீ நினச்சிக்கிடுங்க. அவன் ஒன்றும் பெரிய ஆழமான ஜெபமெல்லாம் பண்ணலை. நம்ம சில நேரத்தில் இல்லாத வம்பும் தும்பும் பண்ணிட்டு மன்னிக்க மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் ஜெபத்தை பார்த்தீங்கன்னா 7 வீட்டு கேட்காக்கல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டு ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொன்ன, நீங்கள் எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு அவருக்கு தெரியும். எதுக்கு நம்ம ஆவி கலங்குது, எதுக்கு நம்ம ஆவி தவிக்குதுன்னு அறியாத ஒரு தேவனை நாம் வணங்கவில்லை, அதை அறிந்த ஒரு தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அவன் சொன்ன உடனே ஆண்டவர் உடனே சொன்னார். அட்வான்ஸ் he replied, today you will be with me in paradise. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இவன் பொல்லாதவன் மனம் திரும்பிப்பானா, இவன் ஒழுங்காக தான் நம்மகிட்ட கேட்கானா, நமக்கு சந்தேகம் வந்துடும். உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட அவன் ரட்சிக்கப்பட்டான்னு நம்ம நம்ப மாட்டோம். ஆண்டவரே நம்பி அவனை ரட்சித்தாலும் நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த புத்தி வராது. ஆண்டவர் உடனே சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அதுதான் கிருபை. அவன் ஞானசானம் எடுக்கலை. என்ன எடுக்கலை? ஞானசானம் எடுக்கலை. ஒன்னே ஒன்று செய்தான், விசுவாசித்தான், மனம் திரும்பினான். மற்றபடி ஞானசானம் எடுக்கலை, கம்யூனியன் எடுக்கலை, வேற எந்த நற்கிரிகளையும் செய்யலை, எதுவுமே செய்யலை. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பணக்கார, ஒரு கோடீஸ்வரன். இப்போ அவருக்கு நான் இந்த ஞானசானத்தை பற்றி போதித்து கொண்டிருந்தேன் அவர் வீட்டில். அப்போ கண்டிப்பாக மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். அவருக்கு நடக்க முடியாது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருடைய ஸ்பைனல் கார்டு நொறுங்கிட்டு வீல் சேரில் தான் உட்காந்து அப்படியே கார் ஓட்டுவார், எல்லாம் செய்வார். கை, இந்த கால் ரெண்டும் இயங்காது, ஆனால் 2 கையில் தான் அவர் கார் ஓட்டிகிட்டு போவார். அப்போ ஒரு நாள் சொன்னார், ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கணும். பிரதர் எதுக்கு? உங்களுக்கு தான் கோடி கோடியாக பணம் இருக்குது, பிஸ்னஸ் நடக்குது, உங்களுக்கு நான் வந்து ஜெபிச்சு என்ன ஆக போகுது? இல்லை, என்னுடைய ஆத்மீகத்துக்கு ஒரு ஜெபம் தேவைன்னாரு. அப்போ நான் வர்றேன். ஏன்னா அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் ஒரு விஷயமா. பேசி ஒரு 2 மணி நேரம் பேசி எடுத்து முடிச்சுட்டு அப்படி கொத்தா பாக்கெட்லேருந்து பணத்தை அப்படி எடுத்தார். எனக்கு அவர் என்கிட்ட நேரம் கேட்கும்போதே ஆவியானவர் சொன்னார், இவருடைய காணிக்க வாங்காத,
ஐ மேட் அப் மை மைண்ட், சரி ஆண்டவரே நான் வாங்க மாட்டேன். வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடித்த உடனே கொத்த அப்படி பணத்தை எடுத்தார். அவர் எப்போவுமே 10,000 குறைஞ்சி காணி கொடுக்க மாட்டார். அப்படி எடுத்த உடனே நான் சொன்னேன், ஐ எம் சாரி பிரதர், நான் காணிக்க வாங்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் உடனே சொன்னார், ஐயா எனக்கு நீங்கள் 2 மணி நேரம் செலவு பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னேன், நான் செலவு பண்ண 2 மணி நேரத்துக்கு உங்களால் ஃபீஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுட்டார். பாக்கெட்டில் வைங்க, நான் வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவர் பெரிய பணக்காரரு. எல்லோரும் அவர்கிட்ட போய் சர்ச்சு கட்டணும் அதுக்கு இதுக்கு நிற்கும்போது ரட்சிக்கப்படாத மனுஷன் பார்த்தீங்களா, அதனால் அந்த உள்ளம் வந்து அந்த தேவனுக்கு ஏற்ற விதத்தில் அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. என்னையும் ஆண்டவர் உணர்த்தினார், நீ வாங்காத. அன்றைக்கு அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இல்லையா? தப்பு பண்ணிட்டு பாஸ்டர்கிட்ட காணிக்கை கூட தப்பெல்லாம் நினைக்கிற விசுவாசிக்கு ஆண்டவர் ஆப்பு வைப்பார். இந்த காணிக்கை கொடுத்தெல்லாம் ஏமாற்ற முடியாது. அவர் இருதயத்தை பார்க்குறவர். நம்ம கையில் இருக்கிற நோட்டு 10,000 1,00,000 அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். 1 காசு 2 காசு போட்ட அந்த விதவையை மேன்மையாக சொன்னா தெரியுமா, அவள் இருதயம் கத்தருக்கு கொடுத்தா. ஸோ விசுவாசிகள் கவனமாக இருங்க. இந்த கடைசி காலத்தில் காணிக்கையை கொடுத்து ஊழியக்காரனை கவுத்தரலாம் அப்படின்னா அது நிறைய பேர்ட்ட செல்லாது. சிலர் கவுந்துருவாங்க, ஆனால் எல்லாரும் கவர மாட்டாங்க. வெளிப்பாடு உள்ள ஊழியக்காரன் இவர்கிட்ட வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்று அந்த அவங்க மைண்டில் ஒரு ரெவலேஷனோட தான் காணிக்கையை வாங்குவாங்க. இல்லையா? அப்போ அவர்கிட்ட உட்காந்து வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது திருட என்ன ஞானசானமாக எடுத்தான் அப்படின்னாரு. ஆமாம் பிரதர், அது சரிதான். அப்போ உங்களை சிலுவையில் அரைஞ்சிருவோம், நீங்கள் ஞானசானம் எடுக்க வேண்டாம் அப்படி. என்னையா? ஆமாம், அவன் எப்போ ரட்சிக்கப்பட்டான், எப்போ மனம் திரும்பினான், எப்போ ஆண்டவர்கிட்ட அவன் ரெக்வஸ்ட் பண்ணால் உயிர் போகிற நேரத்தில். உங்களுக்கு உயிர் போகலை, உயிர் வந்துக்கிட்டுல இருக்குது. அப்போ அவர் சொன்னார், நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு ரெடிமேட் ஆன்சர் வச்சுருக்கீங்களே. நான் ஒன்றும் வைக்கலை, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்கிறாரு. அவன் வந்து அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு. அவன் மனம் திரும்பினான், விசுவாசித்தான், ரட்சிப்பு கிடைத்தது. யார் மனம் திரும்புகிறார்களோ, இன்றைக்கு நான் சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நீங்க சொல்லலாம். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் இருக்கிறதா? ஒருத்தரை பேசிட்டோம், ஒருத்தர் சின்ன ஒரு வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டோம். அடுத்த நிமிஷம் இருதயம் குத்துதான், அவங்கள தேடி போய் மன்னிப்பு கேட்குமா? பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஒரு முறை சொன்னார், இந்த நாகர்கோயிலில் ஒரு சினாட் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார். ஒரு நாள் அவர் ரொம்ப காலையிலேருந்து பிஸி, ஹெட் குவார்ட்டரில் போய் சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு திரும்பி அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அங்கே ஒரு ஃபேமிலி காத்துக்கிட்டு இருக்கு. மத்தியானத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு பிரச்சனையை பேசி முடித்து ராத்திரி அவங்க கிளம்பி போகிறாங்க. இவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இவன் ஒரு காஃபி கூட எனக்கு கொண்டு வந்து கொடுக்கலையே அப்படின்னு அவருக்கு ஒரே வருத்தம், கோபம். அப்படியே போய் சாப்பாடு வேண்டான்னு படுத்துட்டார். தூக்கம் வர மாட்டேங்கு. ஒரு 12:30 வாக்கில் ஆண்டவர் சொன்னாராம், டே எலும்பு அப்படின்னாராம். நீ இவ்வளோ பெரிய ஊழியக்காரன், மனைவி கிட்ட கோவப்பட்டுட்டு சாப்பிடாமல் படுத்து கிடந்தா உன்னை நான் தூங்க விட்டுருவேனா? எலும்பு, எந்திரி, மன்னிப்பு கேளு அப்படின்னாராம். இவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டான். நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசுவாரான்னு. அப்படிதான் நினைக்கிறீங்க? பேசுவாரா பேச மாட்டாரா? அப்படி நான் சொல்கிற பாணியில் பேசுவாருங்கிறவங்களாம் கையை வைத்து காட்டுங்க. இவர் டக்குன்னு எழும்பி உட்கார்ந்தவொன்னே அவர் மனைவி எழும்பி உட்காந்துட்டாங்க. இவர் கேட்டாரா, நீ தூங்கலையா அப்படின்னு. நீங்கள் தூங்கலை, நான் எப்படி தூங்க முடியும்? 2 பேரும் எழும்பி வந்து சோபாவில் உட்காந்தாங்களாம். அப்போ இவர் கேட்டாராம், காலையிலேருந்து நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கேனே, எனக்கு ஒரு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு மனசு இல்லையா அப்படின்னு. அந்த அம்மா ஒன்றுமே பேசலையாம்.
கிச்சனில் போய் 2 டம்ளரில் காஃபி போட்டு 2 தடவை கொண்டு வந்து அப்படி முன்னால் நின்று அவர் கொண்டு வந்து வையின்னு சொல்லலை, நின்றுட்டு போயிட்டாங்க. இந்த 2 அந்த டம்ளரை கொண்டு வந்து அப்படி காட்டினாங்களாம். ஓ நீ கொண்டு வந்தே, அப்போ நான் தான் உன்னை கூப்பிடலை, என்ன ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சுக்கோ. எத்தனை மணிக்கு மன்னிப்பு படலாம் ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க? ராத்திரி 12:30. அந்த அம்மா உடனே நீங்கள் கூப்பிடலைனாலும் கூட நான் கொண்டு வந்து உங்களை வச்சிருக்கணும், டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்லன்னு, அது செய்யாது, ஏன் தப்பு, என்னையே தயவு செய்து மன்னிங்கன்னாங்க. இந்த ராத்திரியில் இந்த 2 பேரும் மன்னிப்பு கேட்ட உடனே இருதய சமாதானமாகி அந்த ராத்திரி சாப்பிட்டு 2 பேரும் நல்லா தூங்குனாங்களாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஆவியானவருடைய இன்டரப்ஷன் இருக்கணும், ஆவியானவருடைய இடையூறு இருக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். பேசிட்டு சண்டை போட்டு வருஷக்கணக்கான அவங்க கூட பேச மாட்டேன், அது ஒரு பீத்தல். அப்படிப்பட்ட நபரோடு என் ஆண்டவர் ஒரு நாள் உறவாட மாட்டார், உன் ஜெபத்தை கேட்கவும் மாட்டார். அல்லேலூயா. ஒருத்தர் மட்டும்தான் கை தட்டுதாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய குறைபாடுகளோட உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கூட யார் மேலே நமக்கு ஒரு வருத்தம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வருத்தம் இருந்தால் சீர் பொருந்தணும். அந்த சீர் பொருந்துதல் இல்லாமல் ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்ய நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஊழியக்காரங்களை எனக்கும் சேர்த்து தான் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரட்சிப்பு ஒரு நாள் காணாம போயிடும். கூர்மையான மனசாட்சி இருக்க வேண்டும். மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால அப்படின்னு சொல்லியிருக்கு. மனசாட்சியை மழிக்கிட்டா ஆத்மீகம் குருடா போகும். ஆன்மீகத்திலே கூர்மையாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன காரியம் கூட குண்டூசி மாறி உள்ள காரியமானாலும் சுருக்குன்னு இருதயத்தில் குத்தணும். அவங்க தான் ஆவிக்குரியவங்க. ஆவிக்குரியவர்களுக்கென்று இந்த வஸ்திர அடையாளம் அல்ல, இருதயமே அடையாளமாக கத்த தந்திருக்கிறார். வார்த்தையே அடையாளமாக கத்த தந்திருக்கிறார். நடக்கையே அடையாளமாக கத்த தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தன் மனம் திரும்பினா கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு போயிட்டான். அடுத்தவன் எகத்தாளம் பேசிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு அங்கே இடம் இல்லை. பாருங்க, உலகத்தில் இருந்திருந்தால் ஞானசாரம் எடுத்திருக்கணும், இன்னும் பல காரியங்களை செய்திருக்கணும், எதுவுமே இல்லை. அந்த லாஸ்ட் மினிட்ல அவனுக்கு அப்படி ஒரு கிருபை கிடைத்தது, அவன் ஆண்டவரோடு போய்விட்டான். ஸோ மரண நேரத்திலும் இயேசுவுக்கு அருகிலே இருந்ததினால தேவன் அவனுக்கு அளித்த அந்த கிருபை, அவன் விசுவாசித்தான், மனம் திரும்பினான், மீட்பை பெற்றுக்கொண்டான். ஸோ நம்முடைய மீட்பு அழியாமல் இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே மனம் திரும்ப ரெடியாக இருக்கணும், மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கணும். காரணம், எல்லாரும் மனிதர்கள், நாம் தவறுவது இயற்கை. பல விஷயங்கள் நம்ம என்ன செய்திருவோம்? தவறிடுவோம். ஆனாலும் தவறிட்டாலும் அல்லது மற்றவங்களை புண்படுத்திட்டாலும், அடுத்தவங்களை காயப்படுத்திட்டாலும், அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசிட்டாலும், சம்பந்தப்பட்டவங்கள போய் பார்த்து உங்களுக்கு விரோதமாக இப்படி பேசிட்டேன், அதை நான் இப்படி செய்துட்டேன், நான் உங்களை ஏசிட்டேன், தயவுசெய்து நீ மன்னிங்க அப்படின்னு கேட்டால் மங்குன அந்த ரட்சிப்பு அந்த இடத்துல பிரகாசம் அடையும். நல்ல கையை தட்டுங்க, அப்பதான் உங்களுக்குள்ள அது கிரியை செய்யும். யோசித்தெல்லாம் தட்ட வேண்டாம். நான் 54 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு, கிட்டத்தட்ட 51 வருஷத்துக்கு மேலே பாஸ்டராக இருக்கேன். ஒவ்வொரு விசுவாசியுடைய நாடி துடிப்போம் எனக்கு தெரியும். நான் ஒரு மாதத்துக்கு குறைந்தது ஒரு 300 ஊழியக்காரர்களை நான் சந்தித்து கொண்டு வருகிறேன். ஒரு 25, 20, 30, 50 அப்படின்னு ஒரு 3 வாரத்தில் அவ்வளோ பேரை சந்தித்து நான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஊழியக்காரங்களுடைய ஆழம் எனக்கு தெரியும், விசுவாசிகளின் ஆழமும் எனக்கு தெரியும், ஸ்தாபன தலைவருடைய ஆழமும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. தவறுனதுனால அப்படியே தவறி போகணும்னு அர்த்தம் இல்லை. தவறினவனை தூக்கத்தான் கர்த்தர் சிலுவையிலே மரித்தார். சரியில்லாதவர்களை சரிபடுத்தத்தான் பிரசங்கம். சீர்படுத்த
அப்படியே அழிஞ்சு போட்டு விடுகிறவர் அல்ல. அந்த திருடன் அந்த நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல மனம் திரும்பி இருக்க போல, அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது என்று தள்ளுகிறவர் அல்ல. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் எந்த நிமிடத்திலும் மனம் திரும்பினால், எந்த நிமிடத்திலும் விசுவாசித்தால் உனக்கு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆமென். மற்றொரு திருடனுக்கு அந்த சிலாக்கியம் கிடைக்கல, அவன் அப்படி கேலி பண்ணிட்டு போயிட்டான். அல்லேலூயா. பல ஆண்டுகள் விசுவாசியா இருப்பதினால பரலோகம் போய்விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு யாரும் இருக்காதீங்க. இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பு பிரகாசமாக இருந்தால், இன்று ராத்திரி இயேசு வந்தாலும் அந்த மறுரூபத்திலே போக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். அல்லேலூயா. நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கேன், அதை பற்றி கத்தர் கணக்கே கிடையாது. அதுக்கு தகுதியாக நம்ம இல்லையே. பக்கத்தில் இருக்கு, ஒரே ஃபெய்த்தோமில் இருக்கோம், ஒரு அடுத்த சிஸ்டரோட நம்ம நல்ல உறவில் இருக்கோமா, அன்பில் இருக்கோமா? அட அவங்களே தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருக்கா? ஏற்றுக்கொள்ளும் இருதயம் நமக்கு இருக்கா? இன்னைக்கு அதுதான் பெந்தகோஸ்தில் இல்லை. ஸோ நமது ரட்சிப்பு பிரகாசமாக இருக்கிறதா அல்லது மங்கி விட்டதா, நம்முடைய விசுவாசம் உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு இப்போ சிந்திக்கிறதுக்கு தான் இந்த கூட்டங்களை கத்த நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பல வருட விசுவாசிகளுக்கு ரட்சிப்பின் போதனை தேவையா என்று உங்கள் உள்ளங்களிலே ஒரு எண்ணம் வரலாம். அல்லேலூயா. நான் ஒரு கூட்டத்தில் கேட்டேன், கோபப்படாத ஒரு ஆள் கை வைத்துங்க அப்படின்னு. ஒரு ஆள் கூட கை வைத்தல. எதை விட முடியலை? சத்தமா சொல்லுங்க. கோபத்தை நெகிழ்ந்து விட முடியவில்லை. அல்லேலூயா. எபேசியர் 2:8-9 நீங்க வாசித்தால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதான் ரட்சிப்பு. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படி நல்லமா வாசிங்களாமா. நீங்க ஸ்டார்ட் பண்ண தானே நான் வாசித்தேன், நீங்க முணங்குதீங்க. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல என்ன ஆவி அவங்களை இயக்கிக்கிட்டு இருக்கோ அதே ஆவி அப்படியே ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவர்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய நடந்து கொண்டீர்கள். அப்படி இருந்துதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இப்ப வந்தோம். அப்ப அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பழக்க வழக்கமோ ரட்சிக்கப்பட்ட பிறகு சபைக்குள்ள வந்த பிறகு நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, இருக்கக்கூடாது. அவர்களுக்குள்ள அடுத்த வசனம், பாருங்க. முன்னால நம்ம எப்படி நடந்தோம்னா, நம்ம மாமிச இச்சை இது எங்க துவங்குச்சு? ஏதேனிலே ஏவாள் ஆதாம் கிட்ட துவங்குச்சு. அன்றைக்கு துவங்கின அந்த மாம்சத்தினுடைய இச்சை இன்னைக்கு வரைக்கும், உலகம் தோன்றி இத்தனை ஆண்டுகள் ஆனாலும், நாம ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆனாலும் ஏது நம்மளை விட்டு போகல? இந்த மாம்சத்தின் இச்சையின் படியே நடந்துன்னா அது நம்மளை விட்டு போகல. அடுத்து நம்முடைய மாம்சமும் மனசும் இருந்தோம். இப்ப எப்படி இருக்கிறோம்? இப்போ அதுக்கும் இதுக்கும் பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அன்றைக்கு இருந்த அந்த இச்சை, அன்றைக்கு இருந்த அந்த மாம்சத்தின் கிரியை, அன்றைக்கு இருந்ததான நம்ம மாம்சம் மனசு விரும்புறதை மட்டும் செய்வோம், அடுத்த ஆள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். இப்போ அதே பழக்கம் இங்கே ஆவியானவர் என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல, நம்ம விருப்பத்துக்கு தான் நம்ம செய்கிறோம்.
அங்க இருந்தபடி தான் இங்கே இருக்கும். அங்க நனையாத பாவி, இங்க நனைஞ்ச பாவி. அங்க கலர் துணி பாவி, இங்க வெள்ளை துணி பாவி. அப்படியா? அதுக்காக நம்மளை ரட்சித்தாரு. இங்க ரட்சிப்பு அப்படிங்கிறான். அந்த ரட்சிப்பை நினைச்சாலே ஒரு வாரத்துக்கு தூங்காம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏன் தெரியுமா? அநேகருக்கு டாடா பிர்லாவுக்கும் அம்பானி அதானிக்கும் கிடைக்காத மாபெரும் ஒரு சிலாக்கியத்தை ஒன்றுக்குதவாத நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை ரட்சித்து நம்ம பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தார். எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம்! ஹல்லேலூயா, ஆமென். They are rich people. They are living in comforts, but they do not have the salvation of God. They did not taste the love and the salvation of God. பெரும் பணக்காரர்கள், வசதி மிக்கவர்கள், அவ்வளவு சம்பிரமமாக வாழ்கிறவர்கள். பட் அவர்களுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அந்த மகா பெரிய ரட்சிப்பு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. எத்தனை பரிதாபம்! ஆனா உங்களுக்கு எனக்கு தேடி வந்து ரட்சித்து இன்னைக்கு வரைக்கும் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்காரா இல்லையா? அதை காத்துக்கொள்வது நம்முடைய கடமையா இல்லையா? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து, நல்லா பாருங்க, வேற எதனாலையும் கிடையாது, தேவனுடைய அன்பு. நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் மேல வச்ச அன்புனால தான் நான் நிக்கிறேன். நீங்க இங்க வந்திருக்கிறீங்கன்னா நம்ம போகல, நம்ம தலைவர் ஏசுவார், நம்ம பாஸ்டர் ஏசுவாருங்கிறதுக்காக அல்ல, தேவன் மேல வைத்த அன்பு. அல்லேலூயா. நம்ம உனக்கு கொடுக்குறோம், இந்த கன்வென்ஷனுக்கு ரூபாயை கொடுக்குறோம், காணிக்கையை கொடுக்குறோம், நம்ம விளைஞ்சதை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை எதனால? பேருக்கும் பெருமைக்கும் பீத்தலுக்கும் இல்லை. இந்த ஒவ்வொரு சபையிலும் இப்படி 4-5 பீத்தல் கிடக்கும். அவங்கள மீறி அங்கே பாஸ்டர் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி வந்து நிற்பாங்க, வெள்ளம் மாதிரி வந்து அப்படி நிற்பாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படி வெள்ளம் மாதிரி வந்து நின்ன உடனே சரி இதுங்கிட்ட போட்டு என்னத்தை சண்டை போடணும் அப்படி கவுந்து போயிடும். இன்னும் நான் என் சபையில் ஒவ்வொரு நியூ இயருக்கு நான் சொல்லுவேன், நீ என்னை வளைக்கணும்னு நினைக்காத. நான் உன்னை வளைக்க எனக்கு ஆண்டவர் அனுமதிக்கும் போது நான் உன்னை வளைப்பேன், நீ வளைந்து கொடுக்க வேண்டும். ஊழியக்காரனை வளைக்கணும்னு நினைத்த விசுவாசி நீ ஒடிஞ்சு போயிருவ, ஜாக்கிரதை. அல்லேலூயா. அவங்கள தான் இந்த சர்ச் growth பிரின்சிபலில் டீச் பண்ணும்போது சொல்லுவோம், த பவர் பர்சன்ஸ் இன் த சர்ச். 1 or 2 people, they will be a power person in the church. They will not allow anyone to come to the pastor. இந்த சபையில் இப்படி இருக்கிறவங்க போதகரிடத்தில் எந்த ஒரு விசுவாசையும் அணுக விடாம, இப்ப பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்ப பாஸ்டர் பிஸியா இருக்காரு, இப்படியே சொல்லி சொல்லி தடுத்து யாரையும் பாஸ்டர் பக்கம் விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நான்லாம் ஃபோன் எடுத்து அடித்தா நானே எடுத்துருவேன். எனக்கு ஒரு செக்ரட்டரி இருந்தாலும் அசிஸ்டண்ட்டு 2 பேர் இருந்தாலும் என் ஃபோனு என் கையில் தான் இருக்கும். யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் என் ஃபோனுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஏன் தெரியுமா? 1ஆம் காவல் 2ஆம் காவல் 3ஆம் காவல்னு வச்சோம்னா இவங்களே சேர்ந்து நம்மளை கவுத்து விட்டுருவாங்க. அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள்னு சொல்றேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரியுதா புரியலையா? புரியுதா? அல்லேலூயா, ஆமென். அந்த திருட அந்த இடத்துல இயேசுநாதர்கிட்ட சொன்ன உடனே அடுத்து அவனுக்கு ரிப்ளை பண்ணாரு, அவர் தாங்க தேவன். He didn't wait. அவர் காத்திருக்கவில்லை. He found out the heart of that man. அவன் உள்ளத்தை கண்டுபிடித்தாரு, உடனே ரிப்ளை பண்ணாரு. இன்றைக்கு நான் போகும்போது நீயே வந்துருவே. அல்லேலூயா.
ஊழியங்கள் தடுமாறுகிறதுக்கு காரணம் ரட்சிப்பை இழந்த சிலர் சபைக்குள்ள கிடந்து குழப்பிக் கொண்டிருக்கிறதுனால தான் சபையினுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. அல்லேலூயா. விசுவாசிகள் போதரிட்ட நெருங்க முடியல, ஊழியக்காரர்கள் தலைவர்கிட்ட நெருங்க முடியல. அல்லேலூயா. இதுல இருந்தெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல் வேண்டும். ஆமென். அல்லேலூயா. முற்காலத்தில் இருந்தபடியே இப்ப இருக்கிறதுக்காக நம்மளை ரட்சிக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டால் இணக்கமும் இசைவும் தாழ்மையும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரோட வசதியும் இல்ல, பெரியவங்களும் இல்ல, சின்னவங்களும் இல்ல, எல்லா ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அத்தனை பேரும், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட அத்தனை பேரும், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரே மாதிரி தான் கர்த்தர் ட்ரீட் பண்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மாதிரி. இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நான் என் சபையில் சொல்லுவேன், நானும் பாஸ்டமாவும் எப்படி வாழ்கிறோன்னு பார்த்து எங்களை நீங்கள் பின்பற்றுங்க. நாங்கள் ஆண்டவரை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட ஏதாவது குறை இருக்கா நேராக எங்கிட்ட வாங்க, சொல்லுங்க. இந்த காரியங்களுக்கு இடர்லாம் இருக்கு, இது குறை இருக்குன்னு சொல்லுங்க. அது சரியா இருந்தால் அந்த இடத்திலே மன்னிப்பு கேட்ப திருத்திக் கொள்ளுவோம். I am not a whole-hearted man. இடி இருதய கடினமுள்ள ஒரு மனிதன் அல்ல. என் ஆண்டவரை போல அன்பும் இரக்கமும் உள்ள ஒருவன், மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் தாயை பெருத்த ஒருவன் தான் நானு. அதைத்தான் என் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அக்கிரமத்தில் மரிச்சு கிடந்தோம், ஆனா கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தாரு. இல்லையா? செய்வன கட்டு உடைஞ்சிருக்குமா? உன் கடன் தீர்ந்திருக்குமா? உன் பிள்ளை சூனிய கட்டு உடைஞ்சிருக்குமா? உன் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் தடுதலைகளாய் போனார்களே, அவர்களை தேடிக்கொண்டது ரட்சித்து உன் குடும்பத்தில் இன்னைக்கு மகிமையை வைத்திருக்கிறாரே, நடந்திருக்குமா? சொல்லுங்க. நடந்திருக்காதுல்ல? அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சத்தமா சொல்லுங்க. நமக்கு எப்பவுமே இந்த அல்லேலூயா ஆமென் சொல்லியே பழகிட்டோம். வேற ஒன்னும் நம்ம வாயில தப்பி தவறி கூட வந்துடாது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்கன்னா உடனே போட்டுருவோம். நீ ரியலைஸ் பண்ணுங்க, இன்றைக்கும் நான் இப்படி இருப்பதற்கு காரணம் என் ஆண்டவருடைய இரக்கம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சொல்லி ஒரு 5 தடவை சொல்லுங்க. இதை சொல்ல சொல்ல இன்னும் உங்கள் மேலே என் அப்பன் இயேசு இரக்கம் உள்ளவராயிருப்பார். உன் மேலே பட்சமாயிருப்பார். நீ பரிதவிக்கிறதை என் கர்த்தர் பார்ப்பார். உன் உள்ள உடைகிறதை என் தேவன் பார்க்கிறார். நீ அல்லோலப்படுகிறதை என் கர்த்தர் பார்க்கிறார். உன் அங்கலாய்ப்பை என் தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். திரும்ப அந்த ரட்சிப்பை ஒரு நாள் விட்டுறாதீங்க. நான் இது எங்க இருந்து படிச்சேன்னா, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்போஸ்தலர் பாஸ்டர் ராஜேந்திர ஐயாட்டு இருந்தா நான் படித்தேன். அடிக்கடி சொல்லுவாங்க, 17 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. என் துணிமணியெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு விரட்டிட்டாங்க. போட்ட துணியோட நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வாசல்ல கால் வைக்கும் போது, டேய் ராஜேந்திரன், 1 வாரத்துக்குள்ள 6 இன்ச்சு அழுக்கேறி இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை சேர்த்துக்கினவன் வருவனா அப்படின்னு அவங்க அம்மா ஆசீர்வாதம் போட்டு அனுப்புனாங்க. 6 வருஷம் அந்த வீட்டுக்குள்ள அவங்க கால் வைக்கல.
6 மாதம் போட்ட வஸ்திரத்தோடையே அங்கங்கே கிழிந்து ஊசியை வைத்து தைத்து அங்கே வேதாகம கல்லூரியில் படித்தாங்க மதுரையில். அவங்க சொல்லுவாங்க, 17 வயசில் என்ன மனோகர் எனக்கு விவரம் இருக்கும், ஆனால் இயேசு எவ்வளோ என் உள்ளத்தில் கிரியை செய்ததுனால அந்த ரட்சிப்பை நான் தூக்கி பிடித்து அம்மா அப்பா சொத்து சுகம் அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நான் வெளியே வந்தனே, அதுக்கு காரணம் அந்த ரட்சிப்புமாங்க. அந்த ரட்சிப்பை நினைவு கூறும்படி தான் மார்ச் 20ஆம் தேதி எங்கள் பைபிள் காலேஜில் கிராஜுவேஷன் டே வைத்திருக்கிறோம். அது மறக்கக்கூடாது. உங்க ரட்சிப்பு மறக்க கூடாது. இன்னைக்கு ரட்சிப்பெல்லாம் மறந்துட்டு பிறந்த நாளுக்கு நல்லா கேளுங்க, எதுக்கு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பிறந்த நாளுக்கு இந்த பின்னால் சத்தமே கேட்கல, நான் அப்படியே இறங்கி கீழே வந்துடுவேன். சொல்லுங்க, பிறந்த நாளைக்கு கேக்கை வெட்டி ஊட்டி அதை ஃபேஸ்புக்கில் போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு எல்லாத்துலேயும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எதை? யாரு? சத்தமாக சொல்லுங்கம்மா. ரட்சிக்கப்பட்டவங்க. விசுவாசினி எதுக்கு சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க. இவன் ரட்சிப்பி நாளை கொண்டாடு. என் சபையில் சொல்லியிருக்கேன், ரட்சிக்கப்பட்ட நாளை பக்கத்தில் உள்ளவங்களாம் கூப்பிடு, பெரிய கேக்கை வாங்கி வெட்டு, நான் மறுபடி பிறந்த நாள் பாசையா பாசமா வாங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, இல்லை ஒரு சின்ன ஜெப கூட்டத்தை வைப்போம். ஒரு ரட்சிப்பை நீ பிரகடனப்படுத்து, ஒரு ரட்சிப்பை நீ மேன்மைப்படுத்து. ஏனென்றால் அதுதான் உனக்கு கிடைப்பதற்கரிய பொக்கிஷம். பரலோகம் போவதற்கு முதல் படி அந்த ரட்சிப்பு. ரட்சிப்பை இழந்தவர்கள் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. அவங்க கொண்டாடினாங்களாம், ஆனால் நம்ம கொண்டாடணுமா? இவங்க கேக்க ஊட்டி விட்டாங்களாம், ஆனால் நம்மளும் ஊட்டி விடணுமா? அதை ஊட்டு, நீ ஊட்டிக்கு புற விழு, என்ன வேணாலும் செய்யு, ஆனா ஒரு ரட்சிப்புக்காக நீ பண்ணு. என் தேவனும் சேர்ந்து கொண்டாடுவாரு, கைதட்டுவாரு, மகிமைப்படுவாரு. எதுக்காக? ரட்சிப்பின் நாளுக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இப்படியெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் தலையை அசைத்து போனால் இந்த குப்பையெல்லாம் வந்து எதை மறைச்சிரும்? ரட்சிப்பை மறைச்சிரும். அல்லேலூயா. ஆமென். 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் எது தெரியுமா? திருச்சபையில் நமக்கு இருக்கிற இடம் தெரியுமா? என் ஆண்டவர் வந்து உலாவுகிற உன்னதமான இடம். அந்த உன்னதமான இடத்துல சாக்கடையில் கிடந்த நம்மை தூக்கி உட்கார வைத்திருக்கிறார். இந்த கன்வென்ஷனில் உன்னதமான இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? உணர்ந்தவங்க மட்டும் கையை வைத்துங்க, உணர்ந்தவங்க மட்டும் கை தட்டுங்க, உணராதவங்க சும்மா இருங்க. அல்லேலூயா. ஆமாம். என்ன நம்ம இப்படி இந்த வடைக்கு மாவு தட்டி தான் பழக்கம். வடைக்கு மாவு தட்டும் போது ஓங்கி தட்டினா மாவு செதறிடும். ஆனால் அப்படி பொத்துனாக்கில் அப்படி தட்டுவோம், மெதுவாக அப்படி தட்டி அப்படி போடுவோம். இது அப்படி அல்லங்க, கை கிழியும்படிக்கு தட்டணும். ஏன் தெரியுமா? தன் சரீரத்தை கிழிச்சு தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தார். தன் சரீரத்தை பீக்க கொடுத்தார். It was pierced, it was torn, கிழிக்கப்பட்டது, குத்தப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அல்லேலூயா. குரபாபாராலாலா மக்கசாதியா ஏலபாலா ரத்தியாரா கரந்தரா பௌஷபா அம்பரபாலா பௌஷபாரியாரா மக்கமா அந்தரரபா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். கைதட்டி ஆவியில நிரம்புங்க. இலவல ஹந்தலர குரபாசியாரபா லம்பர் ரக்க சலாதியாரா மக்கமா துலமல ஹந்தலர பௌஷபரபலபலபா இலலலலலலலபா ஷபரபரபரபலபலபரபா ரக்கல பாதியாம் நரர கரவா சதாரியாரபா ரெக்கு குரால கராசியாரபா
மிக்கரா தூனமி ஷகரபாதியாராந்தரபா ஓ ரபிலாக்கராசியாரபா. அவரோடு கூட அக்கிரமத்தில் இருந்த நம்ம எழுப்பி உன்னதத்தில் உட்கார வைத்தாரு. அந்த உன்னத இடம் எது தெரியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்க சபை கூடி வருகிறோமே, அந்த சபைதான் அந்த உன்னத இடம். இன்னைக்கு எல்லா சபைகளிலிருந்து இந்த கன்வென்ஷன்ல வந்து உட்கார்ந்து இருக்கமே, இதுதான் உன்னத இடம். இந்த உன்னதத்தில் உட்கார வைத்த தேவருக்கு கரமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, அல்ல, இது தேவனுடைய ஈவு. இதுக்கு நாம எதுவுமே செய்யல. He paid the price. அவர் கிரயம் செலுத்தினார், சரித பீக்க கொடுத்தாரு. அவர் 3600 காயங்கள் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை காயப்பட்டு தான் இந்த ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தார். அதனால தான் ரட்சிப்பை இழந்துராதன்னு திரும்ப திரும்ப சொல்லது காரணம் 3600 காயங்கள் பட்டு அப்படியே நொந்து வெந்து அப்படியே சரீரத்தை பீக்க கொடுத்து சிலுவையில் மறித்து உங்களுக்காக எனக்காக உயிர் தெழுந்தார். அவ்வளவு பிரயாசப்பட்டு சம்பாதித்த இந்த ரட்சிப்பை நம்ம பிரயாசப்பட்டு காப்பாற்றணும். அதை இழந்துடக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. 9வது வசனத்துல ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கும் இது கிரியையினால் உண்டானதல்ல. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. இங்க பாருங்க, நற்கிரியை செய்கிறது எப்போ தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு சபைக்குள்ள வந்து ஒவ்வொரு பிரசங்கமா கேட்டு 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 நற்கிரியை செய்வதற்காக தேவன் நம்மை ரீக்ரியேட் பண்ணுகிறார். By listening to the word of God and the message, the Lord is recreating you to do the good works. நற்கிரியை செய்வதற்கு திரும்பவும் நம்மை சிருஷ்டிக்கிறார். பழைய சிருஷ்டிப்பு பாம், அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். இப்ப ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு there is a recreation. மறுபடியும் அவர் நம்மை உருவாக்குகிறார், மறுபடியும் நம்மை சிருஷ்டிக்கிறார். பாவம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கொடுத்து இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் நமக்குள்ள வராதபடிக்கு கழுவி சுத்திகரித்து அவர் நம்மை திரும்பவும் உருவாக்குகிறார். நம்ம எல்லாரும் ரீக்ரியேட்டட் ப்ராடக்ட்ஸ், மறுபடியும் நற்கிரியைகள் செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் தான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஊழியக்காரரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிக்கப்பட்டு நம்மளை உருவாக்குனது காரணம் நம்ம மூலமா அவர் நற்கிரியை செய்யணும். ஒவ்வொரு விசுவாசி ஒவ்வொரு ஊழியக்கார மூலமாகவும் இந்த உலகத்தில் நற்கிரியைகள் நடப்பதற்கு உங்களையும் என்னையும் அவர் ரீக்ரியேட் பண்ணிட்டே இருக்கார், மறுபடியும் மறுபடியும் சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தீத்து 3ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். எப்படி இருந்தோம்? ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாகவும் பகைக்கப்படத்தக்கவர்களும் துர்க்குணத்தோடையும் பொறாமையோடையும் இச்சைக்கும் இன்பங்களுக்கும் அடிமையாகவும் வழி தப்பி கீழ்ப்படியாதவர்களாக கடந்தோம். நம்மளை ரட்சித்தார், இப்போ சபைக்குள்ளே வந்துட்டோம், திரும்ப உருவாக்கிட்டாரு. இப்போ நம்ம லட்சணம் எப்படி இருக்கு? இதில் இருக்க சொல்லப்பட்ட எந்த ஒன்றும் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, காணப்படக்கூடாது. புத்தியனா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரு. ஞான கத்தருக்கு பயப்படுதலே அப்ப கத்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னா ஞானம் வந்துடும். புத்தியனா நமக்குள்ள இருக்காது. புத்தியனமா இந்த காரியத்தை செய்தீர்கள் என்று நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். சவுல் கொடுத்த காரியத்தை நிறைவேற்றல. சாமுவேல் வந்து சொன்ன புத்தியனமாய் செய்தீர். You have done it foolishly. What you have done?
என்னையா செய்த? புத்தியினமா செய். புத்தியினம்னா என்னது? முட்டாள்னு அர்த்தம் இல்ல. தேவன் சொன்னதை நடப்பிக்காவிட்டால் அது புத்தியினம். வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் உன்னோடு பேசும்போது பிரசங்கத்திலே அதற்கு நீ கீழ்ப்படியாவிட்டால், கீழ்ப்படியாமல் உன் இஷ்டத்துக்கு நீ ஒன்றை செய்தால் அது புத்தியினம். புத்தியினம்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. வசனத்தை கீழ்ப்படிய மாட்டோம், வழி தப்பிப்போம். வழி தப்புனா என்ன? இன்னைக்கு பாருங்க, பெந்தகோஸ்து எல்லாம் அந்த பெந்தகோஸ்தை ஒழுங்கு அப்போஸ்தல நடபடியில் சொல்லப்பட்ட அந்த அப்போஸ்தலத்துவ உபதேசங்கள் அதிலிருந்து விலகி பல 1000 கிலோமீட்டர் வெகு தூரம் சென்று விட்டார்கள். பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் வேதனையா இருக்கு. 54 வருஷத்துக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்ட போது பெந்தகோஸ்து கொஞ்சம் பேர் தாங்க, கையளவு தான் ஆட்கள். ஆனால் பரலோகம் இறங்கும், ஆவியானவர் கிரியை இருக்கும். அங்கே சின்ன தப்பு பண்ணிட்டு போனாலும் மண்டையில் ஈட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி ஆவியானவர் பேசுவார். ஒரு நாள் நான் காலேஜ் படிக்கும்போது 1972 அப்புறம் ரட்சிக்கப்பட்டேன். 71 ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் அக்கா காலேஜ் போயிட்டு வந்து எங்கள் அக்கா கிட்ட டீ கேட்டேன், டீ போடலை. அதுக்கு ஒரு சண்டை. நேரம் ஆயிட்டு. ஆனால் காலேஜ் ப்ரேயர் மீட்டிங். நான் அவசரமாக போயிட்டேன் காலேஜ் ப்ரேயர் மீட்டிங்க்கு. மீட்டிங்கில் போய் உட்காந்துருக்கேன். எங்கள் பாஸ்டர் ஐயா வேறு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடையில நிறுத்தி, ஒரு டீ கூட சகிக்க உனக்கு முடியாத நீ எல்லாம் ஒரு விசுவாசியா? சம்பந்தம் இல்லாமல் இந்த பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அடுத்து அந்த பாயிண்டில் தொடர்றாங்க. அந்த வார்த்தை யாருக்கு? அந்த வார்த்தை யாருக்கு சொல்லுங்க? எனக்கு தான். டீக்கு சண்டை போட்டு போய் உட்கார்ந்தோம்ல, ஆவியானவர் அங்கே நச்சுன்னு சமட்டி எடுத்து அடித்த மாதிரி அடித்து உடனே காலேஜ் ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்ச வந்தேன். எங்கள் அக்காட்ட வந்து கையை பிடிச்சி, அக்கா என்னை மன்னிச்சுக்கோ, நான் தெரியாமல் கோவப்பட்டேன், நீ டீயே தர வேண்டாம், அன்னைக்கே இனி என் வாழ்க்கையில் டீ காபி குடிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பொருத்தனையே பண்ணிட்டேன். அல்லேலூயா. ஏன்னா ஒரு சின்ன காரியத்தை கூட என் ஆண்டவர் மைன்யூட்டா கவனிச்சு என் புடலில் அடிச்சார்ல அந்த பிரசங்கத்தில், இந்த காபியும் டீ இனி என் வாழ்க்கையில் வேண்டாம். நான் கேரளாவில் டீ காபியிலேயே பிறந்து வளர்ந்தவன். அப்படி இந்த நாக்கு கேட்கா, ஒன்று நாக்கை அறுப்போம், இல்லைன்னா டீயை தூர போடுவோம். நாக்கை அறுக்க முடியாது, அப்போ எதை தூர போடணும்? டீயை தூர போடணும். ஐ எம் நாட் a slave to the tea or coffee. காஃபிக்கு டீக்கு நான் அடிமையா? இல்லை, நான் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அடிமை. அல்லேலூயா. 83 நானும் எங்கள் பாஸ்டர் ஹாலண்டுக்கு போனோம். அங்கே 3 மாதம் இருக்கணும். போய் இறங்கி அங்கே உட்கார்ந்துருக்கும்போது வந்து கேட்டாங்க எங்ககிட்ட, வாட் யூ லைக் டு ஹேவ்? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா அங்கே வந்து எதையாவது கொடுங்கன்னு இங்கே சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. எய்தர் காஃபி ஆர் டீ ஆர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, கோல்டு காஃபி வேணுமா, ஹாட் காஃபி வேணுமா, சாக்லேட் வேணுமா, என்ன வேணும்னு பர்டிகுலராக சொன்னால் அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் காஃபி டீ குடிக்க மாட்டேன்னு என்ன பண்ணியிருக்கேன்? பொருத்தனை பண்ணியிருக்கேன்ல. குடிக்க முடியாதுல்ல. அங்கே குடிக்கலைன்னா சூடு அந்த குளிரில் தாங்காது. அவங்க அங்கேருந்து போட்டு நம்ம வைக்கும் போதே குளிர்ந்து போவோம். அவ்வளோ கோல்டாக இருக்கும், மைனஸில் இருக்கும். பாசி என்னை பார்த்து கேட்டாங்க, காஃபியும் டீயும் நீங்கள் குடிக்க மாட்டீங்களே, இந்த 3 மாதம் என்ன செய்ய போகிறீங்கன்னு? அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம் பாசி, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கூல் ட்ரிங்க்ஸ் அப்போ பாசியாக சொன்னாங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருங்கன்னாங்க. அது கொண்டு வந்து முன்னால் வச்சாங்க. எனக்கு முதல் நாள் போயிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு விவரம் தெரியாமல் எடுத்து அதை குடிச்சுட்டேன். அது எப்படி இருக்கு? வாயெல்லாம் மறத்து போச்சு. அப்படியே ஓடுன வாஷ் பேஷனில் போய் அப்படியே கொப்பளிச்சு வாயை கழுவிட்டு அப்புறம் நான் சொன்னேன், திஸ் இஸ் டூ மச், ஐ கான் பேர் இட், என்னால் தாங்க முடியல, நீங்கள் இதை கொஞ்சம். அப்போ அவங்க திரும்ப அதை கொண்டு வந்து மைக்ரோவனில் வச்சு லேசாக அதை அந்த கூல்னஸை எடுத்துகிட்டு திரும்பி கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல். எப்போ நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுறீங்களோ, எப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, அடுத்து அந்த பரீட்சையில் பாஸ் ஆகுறீங்களா ஃபெயில் ஆகுறாங்களான்னு ஆண்டவர் ஒரு பரீட்சை வைப்பார். நீ தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானம் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அங்கே பரீட்சை ரெடியாக இருக்கும். ஜெயிக்கணும்.
ஒன்றில் தோல்வியடைந்தால் திரும்ப ரீஎக்ஸாமினேஷன், யூ ஹேவ் டு ரீஅப்பியர் இன் த டெஸ்ட். அதனால தான் சில விசுவாசிகளுக்கு எனக்கு ஏன் இப்படி சோதனையாக வருது, அந்த ஒரு சோதனையை நீ ஜெயிச்சிரு, அதில் நீ பொறுமையாகிற, அதை சகித்துக்கோ, அடுத்து உனக்கு சோதனை வராது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு விளங்கல, திரும்ப திரும்ப எனக்கு ஏன் சோதனை, அந்த ஒரு சோதனையை உன்னால ஜெயிக்க முடியல, உன் மாம்சம் அடங்கல, அடங்குற வரைக்கும் தேவன் அடிப்பார். அல்லேலூயா, ஆமென். ஸோ முற்காலத்தில் இந்த சுவாபமோ இப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம மாறி உன்னதத்தில் உட்கார வச்ச பிறகும் அதே மாதிரி இந்த புத்தியினமும் கீழ்ப்படியாமையும் வழிதப்பி நடக்கிறதும் இச்சையும் உலகத்தின் இன்பமும் துர்க்குணத்தோடையும் பொறாமையோடையும் நாம் ஜீவம் பண்ணி அநேகரை பகைச்சிக்கிட்டு நம்மளையும் பகைக்கப்படுகிறவங்களா இருந்துகிட்டு இருந்தா கர்த்தர் எப்படி நம்ம கூட இருப்பாரா? சொல்லுங்க, பதிலே இருக்க மாட்டாருன்னு சொல்லணும்ல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அப்படிலாம் நான் என்ன வேணாலும் செய்யுமா ஆண்டவர் என் கூட இருப்பார், அதை ஒரு நாள் நான் நடக்கவே நடக்காது தங்கங்களா, அது நடக்காது. இன்னைக்கு புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. நம்ம சரியில்லைன்னா அவர் விலகி போயிடுவார். ஏன் எதுக்குனாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அடுத்த நிமிஷம் நீ உன்னோட you cannot feel the presence of God if you get angry. கோபப்பட்டியா, உங்களோட ஆண்டவர் இருக்க மாட்டார். தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. ஒரு எம்டினஸ், ஒரு ஹெவினஸ் நமக்குள்ள வந்துடும். ஒரு பாரமுள்ள இருதயம் வந்துடும். தூங்க முடியாது. அதான் அப்படியெல்லாம் இருந்தால் தான் நீ சின்சியராக ஆண்டவர் உங்களை கரெக்டாக நடத்துகிறாருன்னு அர்த்தம். சில ஆட்கள் இல்லாத வம்பு தும்பு சண்டை எல்லாம் பண்ணிட்டு கிழங்கு மாதிரி நடந்துக்கிட்டு தெரியாது பாட்டுக்கு. எதை பற்றியுமே கவலை இல்லை. மன்னிப்பு கேட்கணும் கவலை இல்லை, மன்னிக்கிறனும் கவலை இல்லை, எதை பற்றி கவலை இல்லை. பைபிளை எடுத்து அது பாட்டுக்கு பிரசங்கம் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் அது வசனம் வேற வாசிப்பாங்க. அந்த வாசிக்கிற வசனமாவது இருதயத்தில் குத்துதானே, அது குத்தாது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அது அந்த பக்கத்தில் இருக்கவளுக்கு, இது அவளுக்கு, இது அவனுக்கு, இப்படியே கையை காட்டிட்டு தான் வம்பா போய்கிட்டு இருப்பாங்க. சாத்தானு மகளை நீ அப்படியே இரு, நீ மனம் திரும்பிடாத, நீ மன்னிப்பு கேட்டுறாத, நீ சீர் பொருந்திராத. இதனால தான் இன்னைக்கு நம்ம பேசும்போது ஆவியானவருடைய அந்த கிரியை இல்லாமல் போவதற்கு காரணம். அல்லேலூயா. ஏன்னா உங்களை என்னையும் தான் அவருடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக முத்திரித்து தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவருடைய பிரதிநிதிகள். ஆண்டவர், if at all God wants to speak to you, he will speak through thy children. அவருடைய பிள்ளைகளின் மூலமாக, அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, விசுவாசிகள் மூலமாகத்தான் மற்றவர்களோடு கர்த்தர் இடைபடுவார், பேசுவார். We should be worthy for the Lord to use you. உங்களை உபயோகப்படுத்துவதற்கு தகுதியுள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தூதனை கூட்டு வந்து இங்கே இருக்கிறது ஒன்றும் லாய்க்கு இல்லை. நீ வந்து பேசின தூதனை பேச முடியாது. ஏன்னா தூதனுக்கு ரட்சிப்பு இல்லை. தூதன் ஆண்டவரை ருசிக்கலை. அவர்களுக்கு ஒன்று தான் தெரியும், பரிசுத்தர் 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 என்று, கர்த்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டே இருப்பார்கள். Only the praise they know, other than that they don't know anything. துதிக்கிறத தவிர தூதர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவித்த வரலாறு, நம்முடைய துன்பத்திலிருந்து விடுவித்த வரலாறு, செய்வினை கட்டுகள், பில்லிசூனியம், கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள், இதில் அப்படியே உழண்டு அழிந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து ரட்சித்தார். So we have tasted Jesus. இயேசுவை ருசித்திருக்கிறோம். ருசித்தவர்கள் தான் அந்த ருசியை பற்றி பேச முடியும். ருசிக்காதவர்களினால, ஆப்பிளை சாப்பிடாதவங்க ஆப்பிள் எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியாது. ஆப்பிளை ஒரு கடிச்சு ருசிக்கணும். அது நம்மெல்லாம் சாப்பிடுறது அது ஆப்பிள் இல்லை, அது போன வருஷத்தில் உள்ள ஆப்பிளை தான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நான் போன வாரம் டெல்லிக்கு போயிருந்தேன். இந்த டெல்லியில் ஒரு ஆப்பிளை எடுத்து கடிச்சா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆப்பிளுக்கு அந்த ஹிமாச்சல் ஆப்பிளுக்கும் இந்த ஆப்பிளுக்கும் சம்மந்தமே இல்லை. இது மாதிரி இந்த அதை என்ன ஃப்ரீசரில் வச்சு
6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஆப்பிள் தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த மரத்துலேருந்து எடுத்து கடிச்சு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. உலகத்திலேயே சிறந்த கனி எங்கே இருக்குன்னா இஸ்ரேலில் தான் இருக்குது. நான் அங்கே தான் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற அந்த டேஸ்ட் வேறு எங்கேயும் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு இடம். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை ருசித்து இருக்கிறோம். ருசித்தவர்கள் தான் போய் ஆத்துமா ஆதாயம் பண்ண முடியும், ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர முடியும். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி ஓடி வருவார்கள். அல்லேலூயா. நேதை பேசினால பாச கைவல்யன் டேவிட், அவர் 13 வயசுல அம்மா அப்பாவை இழந்தவர். அன்றைக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டார். இன்றைக்கு அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவரை இப்படி பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு வித்தியாசம், அன்றைக்கு இயேசு இல்லை, இன்னைக்கு இயேசு உள்ள வந்துட்டார். அவங்க அம்மா மரிக்கும் போது அவருக்கு 13 வயசு. வா அப்படின்னு கூப்பிட்டு, பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு போகாத, பைய கிழவை என் பக்கத்தில் வான்னு கையை பிடிச்சி, உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா இயேசுவை கூப்பிடு அப்படின்னு ஒரே ஒன்று சொல்லி கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணாங்களாம். அவர் சொன்னார், நேற்றுக்கு ராத்திரி இங்கே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அங்கே பேசிட்டு இருந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒரு அட்வைஸ் தான். உனக்கு கஷ்டம் வந்தால் இயேசுவை கூப்பிடு. எப்படி கூப்பிடணும், என்ன ஏதோ ஒன்றும் தெரியாது. ஒரு இக்கட்டு நேரத்தில் நம்ம அம்மா இப்படி சொல்லியிருக்காங்கல்ல, இயேசுவே, அந்த ஒரு வார்த்தை. ஒரு காரில் வச்சு கடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை மவுண்ட் ரோட்டை விட்டு கார் போகுது ஆந்திரா பக்கம். அந்த நேரத்தில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த முதலாளி காரை நிறுத்துகிறான். யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு இவர் ஒரு இருட்டுக்குள்ளே போய் மறைந்து ஒடிந்து விட்டார். எல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, அவ்வளவு மகிமையான தேவன். உற்று பார்க்கிறவர், நம்முடைய வருங்காலத்தை குறித்து கையில் வைத்திருக்கிறவர். ஆகவே நம்மளை ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதுதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். ஆகவே இந்த கிருபையை நமக்குள்ள நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியை 7வது வசனத்தில் பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அதனால இன்னைக்கு ஆவியில் மட்டும் நிரம்பாமல் இருக்கவே கூடாது. எப்பவும் எதில் நிரம்பி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. அவர் தான் உங்களை சுருக்குன்னு குத்துறவர். ஆவியானவரை இழந்துட்டு என்னைக்கோ பெற்ற ஒரு பாசியை கரகரன்னா உன் வாழ்க்கையே கரகரன்னு போயிடும். கரகரப்பு தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான், அந்நிய பாஷையே பேச மாட்டாங்க. எந்திரிச்சு தலையை அப்படியே ஆட்டிக்கிட்டே நிற்பாங்க. தலையாட்டுறதுக்கு இல்லை, உனக்கு வாய திறந்தைய நான் நிரப்புகிறவர் அவர். அத்தனை பேரை ஒன்று போல நிரப்புகிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆகவே சரீர மீட்பு என்பது சரீரத்தில், அதாவது இந்த மாம்சத்தில் செத்து ஆவியில் பிழைக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. பழைய மனிதன் முற்றிலுமாக சாகணும். Totally he must be given to death. சாவுக்கு ஒப்பு கொடுத்துடணும். செத்த நாய் குறைக்குமா? சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேட்க. சொல்லுங்க, செத்த நாய் குறைக்குமா? குறைக்காது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்தோம்? 2 நாய் குறைக்கிற மாதிரி ஒரே ஆள் சத்தம் போடுதமா இல்லையா? ஏன்? மாம்சம் சாகலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செத்த நாயை போல நாம் இருக்க வேண்டும். தாவீது சொன்ன, நானோ ஒரு புழுவுக்கு கடிக்க தெரியாது, புழுவுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, கால்ட்டு நசுக்குன்னா நசுக்கிடுவோம். அதுபோல ரட்சிக்கப்பட்ட நாம் இருக்க வேண்டும். அதான் ஆவிக்குரியவர்கள். இன்னும் வேறு விதத்தில் கூறினா, நம்ம சரீரம் எந்த ஒரு காரியத்துக்கும் ரியாக்ஷன் பண்ணாமல் ஒரு செத்த நாயை போல கிடந்தோன்னா நம்ம ரட்சிப்பு பூர்ணப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு ஆள் நம்மளை ஏசினாலும் சரி பேசினாலும் சரி, காது கேட்டும் கேளாத மாதிரி பேசாமல் இருந்துட்டோம்னா செத்துட்டோம்னு அர்த்தம்.
அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? நான் சும்மா விடுவேனா? ஆனையை பூனை ஆக்கிடுவான், பூனையை குதிரை ஆக்கிடுவோம்னா, நீ ஆக்கிக்கிட்டு மகளே மகனை நீ ஆக்கிக்கிட்டே இருன்னு கர்த்தர் நம்மளை விட்டு வெளியே போயிடுவார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் இன்னொருத்தட்ட சொன்னார், இறுதி வரை என்னால் என் கோபத்தை ஜெயிக்க முடியலை, நீ அதனால் ஒரு நாளும் கோபப்பட்டுறாத. என்ன பற்றக்கூடாது சொல்லுங்க. இப்போ கோபப்படாதவங்கெல்லாம் கை வைத்துங்கன்னு நான் சொன்னேன்னு வைங்க, யாராவது ஒரு ஆளாவது வைத்துமா சொல்லுங்க. ஏன் மௌனம்? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளமா? இல்லைங்க. அந்த அளவுக்கு நாம் நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்தவில்லை. அல்லேலூயா. நீங்கள் அடுத்து எதிர்கேள்வி கேட்பீங்க, இல்லைன்னா ஒரு வசனம் சொல்லுவீங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு உன் கோபம், எல்லா லட்சணத்தையும் தெரிஞ்சுதானே ஆவியானவர் அதை எழுதி வச்சிருக்காரு. சூரியன் அஸ்தமிக்கட்டும் அஸ்தமிக்காம போகட்டும், உனக்குள்ள வந்த கோபம் ஒரு நிமிஷத்தில் அது மாறி போக வேண்டும். அடுத்து கோபமே வராமல் பார்க்க வேண்டும். இந்த மாம்சத்துக்கு செத்து ஆவியில பிழைக்கணும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். அல்லேலூயா. எங்க பாஸ்டர்ட்ட 45 ஆண்டுகள், அது அவங்க ஆவிக்குரிய காரியங்கள் உபதேசம் நிர்வாகத்திலலாம் கட்டுக்கட்டுன்னு நிற்பாங்க. கொஞ்சம் சரியாக செய்யாதவங்க அவங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது. என்கிட்ட பல பாஸ்டர்ஸ் கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் நீங்கள் 45 வருஷம் உங்கள் பாஸ்டரோட இருந்தீங்க? நான் அவங்ககிட்ட எல்லாம் சொல்கிற பதில், அவ்வளவு கடுகடுன்னு சத்தியத்தில் கடுகடுப்பாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட இவ்வளோ சாஃப்டான ஒருத்தன் உருவாகியிருக்கேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? வாயே திறக்க மாட்டாங்க. சிலர் என்ன நினச்சாங்கன்னா, அவங்க கட்டுக்கடுன்னு நிற்கிற மாதிரி, அவங்க வெட்டு 1 தொண்டு 2 நிற்பாங்க. ஏன்னா இந்து மார்க்கத்திலேருந்து வந்தவங்க, ரட்சிப்பை ருசித்தவங்க, தவறுதலாக இருந்தால் அவ்வளோதான். அப்போ மனோகர் 45 வருஷம் கூட இருந்ததுனால இவங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நிறைய சபைகளில் என்னை கூப்பிடாமல் விட்டுட்டாங்க. ஒருத்தர் அப்படியே மற்றவங்கிட்ட சொல்லி என் காதுக்கு வந்துச்சு. அப்படியா, ரைட். ஒரு கல்யாணத்தில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை என் ஆவிக்குரிய தகப்பருக்கு நான் கொடுக்கவில்லை. ஆனால் ஆவிக்குரிய தகப்பருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்காமல் இருந்ததில்லை அப்படின்னு ஒரு கல்யாணத்தில் பேசினேன். அன்னைக்கு அந்த பாஸ்டர் மனம் திரும்பினார். என்னை பற்றி ஒரு நல்ல எண்ணம் அவருக்குள்ளே உருவாச்சு. அல்லேலூயா. நம்மளை பற்றி என்ன நினச்சாலும் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் கரெக்டாக இருங்க. அவருடைய பார்வையில் சரியாக இருந்தோன்னா ஒரு நாள் நீங்கள் நல்லவர்கள் சரியானவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு என் தேவரே விளங்க பண்ணுவா. நீ அதை பற்றி கவலைப்படாத. நீ நியாயாதிபதி, நான் யோக்கியம்னு நீ சொல்லிட்டாலே வேண்டாம். நீ யோக்கியவதி, நீ யோக்கியன் என்பதை நீ ஆராதிக்கிற உன் தேவன் நிரூபிக்க வேண்டிய இடத்திலே உனக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணு, மூக்கு, வாய், இந்த சரீரம், இவைகளினால் எந்த ஒரு பிரதிபலிப்பையும் எந்த சமயத்திலும் காட்டக்கூடாதபடி அடக்கி கொண்டிருக்க ஆவியின் பலனையும் சரீர அடக்கத்தையும் தேவன் கிருபையா எனக்கு கட்டளையிட்டார். அதனாலதான் ஒரு பரிசுத்தவானோட 45 வருஷம் சஞ்சரிக்க முடிந்தது. அல்லேலூயா. இந்தியாவுக்குள்ளே சுற்றி இருக்கிறோம், விமானத்தில் போயிருக்கிறோம், காரில் போயிருக்கிறோம், ட்ரெயினில் போயிருக்கிறோம், ஹாலண்டில் 2 தடவை போய் 3 மாதம் இருந்திருக்கிறோம், இஸ்ரேலில் 15 நாள் இருந்திருக்கிறோம், சிங்கப்பூருக்கு 14 தடவை போயிருக்கோம். அவங்களோட தான் கூட தான் போகிறேன். அன்றைக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ண போகலை. அவங்களுக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அவங்க பேக்க தூக்கத்துக்கு தான் போகிறேன். பணிவிடை ஊழியம். அல்லேலூயா. ஆமென். 2012க்கு பிறகு தான் நான் பாளையங்கோட்டையை விட்டு வெளியில் பல இடங்களிலும் உபயோகப்பட ஆரம்பித்தேன். அது வரைக்கும் ஏன்னா எனக்கு நான் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு, என் சபையில் பாஸ்டரு, பைபிள் காலேஜில் அகடமிக் டீனு, அப்புறம் எங்கள் மிஷனுக்கு செக்ரட்டரி, அக்கௌண்ட்ஸு, இப்படி 4 ஆர்ஃபனேஜு, 5 பொறுப்பு என் தலை மேலே இருந்துச்சு. எங்கேயும் அகல முடியாது. பேட்டை
எங்கள் வீடு 20 கிலோமீட்டர், போக வர 40 கிலோமீட்டர். அதை தாண்டி எங்கேயும் நான் போக முடியாது. எனக்கு அவ்வளவு நிர்வாக பொறுப்புகள் இருந்தன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடக்கத்தினால தான் ஆண்டவர் கிருபையை தந்து என்னை அடங்கி இருக்க வைத்தார். அதுக்கு பிறகு 2012 இப்போ 13 வருஷமாக தமிழ்நாடு எங்கே பல இந்தியா முழுவதும் பல இடங்களுக்கு கொண்டு போய் தேவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். குறிப்பாக ஊழியர்களுக்கு நடுவில் ஒரு மாதத்துக்கு 15 கூட்டம், ஊழியர் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 1500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இளமையாக தான் ஃபீல் பண்ணுறேன். அல்லேலூயா, ஆமென். Still I feel very young in my spirit, in my physique. என் சரீரத்திலையும் சரி, என்னுடைய ஆவியிலையும் சரி, நான் கர்த்தருக்குள்ளே ஒரு வாலிபனாக நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். யாரும் என்னைய பார்த்து செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க, பரிதாபப்பட நான் இடம் கொடுக்க மாட்டேன். பாஸ்டர் ரொம்ப அலையுதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஒன்றும் பெரிய அலைச்செல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, என் கூட ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போதே அவங்க விலகி போயிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை பார்த்து மற்றவங்க ஒரு சுய பரிதாபம் அடைவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? The great God is with us. சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். யோபு தான் சொன்னா, சர்வ வல்லவர் என்னோடு இருக்கும்போது நான் இதையெல்லாம் செய்தேன். If God is with you, you can do and achieve anything if God wants. தேவன் விரும்புகிறதை எல்லாம் செய்ய தேவன் உங்களோடு இருந்தால் முதுமையிலையும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே நேரம் முடிந்து விட்டது. நான் இந்த செய்தி அப்படியே இரவு நான் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் போய் சிந்திச்சுட்டு வாங்க. அதுக்கு முன்னால் எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க. பஸ் 5 minutes எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. உங்கள் ரட்சிப்பு எப்படி இருக்கு? மழுங்கி இருக்கா? காணாமல் போயிட்டா? துரு பிடிச்சிருக்கா? நான் இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி நான் இருக்கிறேன்? என்னைய கர்த்தர் பார்த்து என்ன தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், சுயமாக நீங்கள் உங்களை உணர்ந்து பாருங்கள். முற்காலத்தில் இருந்த மாதிரி நாம் இருந்தோமா அல்லது இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள். மொத்தம் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது நமக்கு. அதுக்குள்ள ஆண்டவர் நமக்குள்ள ஒரு நல்ல உணர்த்துதலை கற்றுக் கொடுக்கணும். இந்த கன்வென்ஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஜீவியத்தில் கற்றுத்தரணும். உங்கள் ஜீவியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் அவங்க ஜீவியத்தில் அந்த மாற்றம் உருவாகணும்னு சொல்லி ஜெபிங்க. அடுத்தவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உணர்வு நீங்கள் உணரும் போது ஆவியானவர் நம் நடுவில் ஏகமாக இறங்குவார். கத்தனமோடு பேசின இந்த காரியங்களில் எதெல்லாம் இன்னும் நான் சீர்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது, எதிலெல்லாம் நான் சரியாக்கப்படணும், என்னைய நானே நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேனா அல்லது நான் உண்மையிலே சரியாக இருக்கேனா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். தயவுசெய்து யாரும் எழும்பி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் கூட்டம் முடியும். அப்படியே உட்காருங்க. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு உணர்வின் ஆவியை கர்த்தர் நமக்கு தரட்டும். யாருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே போய் மன்னிப்பு கேளுங்க. சிலருக்கு வந்த வியாதி போகாமல் இருக்கு. எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணியும் போகலை. ஏன்? இன்னைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபிங்க. உணர்ந்து ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த உணர்வு வந்து விட்டால்
ஆவியானவர் மழை போல நம் நடுவில் இறங்க ஆரம்பிப்பார். உங்களால் சும்மா இருக்க முடியாது. உணர்வடைந்த இருதயம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும், கை தட்ட ஆரம்பிக்கும், ஆவியானவர் இறங்க ஆரம்பிப்பார். யாரையும் அடுத்தவங்களை பார்க்காதீங்க. உனக்கு கிடைக்கிற அனுபவத்தை நீ பெற்றுக்கொள். உன்னை கர்த்தர் நிறைத்தால் நீ ஆவியில நிரம்பு. உனக்குள்ள ஆவியானவர் உணர்த்தினால் அவரை துதி. அதுதான் முக்கியம். ட்ரம் அடிச்சு உற்சாகப்படுத்த வேண்டாம். உணர்வின் ஆவியானவர் அவர், உணர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். நாம் உணர்வடைந்து எழுப்புதல் அடையத்தான் இத்தனை லட்சம் செலவழிச்சு இந்த கன்வென்ஷன். இருதயத்தை மடை போல திறந்து விடு. நம் ஆவியானவர் நம் நடுவில் உலாவ துவங்கி விட்டார். ஆவியில நீ நிறம் உணர்ந்து ஆவியில் நிரம்பும் பொழுது உன்னை மறுபடியும் அவர் உருவாக்குகிறார். உனக்குள்ளே ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கிறார், ஒரு உயிர்ப்பிக்கப்படுதலை கர்த்தர் கொடுக்கிறார். மேடையில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை துதிங்க. எல்லாரும் ஆவியில் நிரம்புங்க. லக்கரா ஷபுரபா கந்தர லிமக்கரந்தர ரபோ ஷபர பலபலபா அலபலர தியந்தர ரபோ உடரலியார வாக்கமா தியாந்தா ஊரால ரபோ ஷபா ரியார கமா தியாந்தார லூக்கரம சபாதியா மரிமினந்தல ரபோ உடரபிலரி கமா அரபர பர பர பல ரகதந்தர ரபோ உடரபிலரி கபல பர 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 மன ரக பர பல மனவா பர பர மன ரபோ உடரபிலரி கபலா தியாந்தர ரபோ ஷபர பர 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 மகளே மகளே, இன்றைக்கு உன் ரட்சிப்பு புதுப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு உன் ஜீவியம் உயிர் அடைகிறது. உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் குடும்பத்தினுடைய நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். உன் பிள்ளைகளிலே ஒரு முன்னேற்றத்தை தேவன் கொடுக்கிறார். கரபந்த கரபஷருரப லகரபலர கந்தரரபஷ. கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கையில ஒப்பு கொடுங்க. ஆவியானவருடைய கையில ஒப்பு கொடுங்க. உரக்கலவாஷபாதியாரா துலமர கந்தரரபஷபரபர. ஆவியில செத்து கிடந்தா பிரயோஜனம் இல்லை. சாகிற வரைக்கும் ஆவியில உயிரோடு இருக்கணும். ஆவியில நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும். வயதை சாக்கு வைத்து ஆவியில் நிரம்பாம இருக்காதீங்க. எத்தனை வயதானாலும் ஆவியில நிரம்ப முடியும். நானே அதற்கு ஒரு உதாரணம். விலக்கரபஷபரபலபா தும்பரா கரமாந்தல ராக்கரமாஸ் லக்கரத்தியாரால ருஅத்தியாராதியாரமக் மம்பிரபா ஷபரபலபலமா அந்தரரபா. ஆவியானவர் இறங்கினாதான் இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே அவர் முத்திரித்து உங்களை அப்படியே ஒரு புது சிருஷ்டியாய் உருவாக்குவார். அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது இப்ப வந்தது போல அல்ல, ஒரு பெரிய மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம், ஆவிக்குரிய எழுப்புதல்.
தீம்பரபலபா கமரபா கமா. எல்லாரும் கைதட்டி ஆவியில நிரம்புங்க. எல்லாரும் ஆவியில நிரம்புங்க.